முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பதவியேற்பு விழாவில் திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் பங்கேற்கிறார் என தகவல் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், தமிழக அமைச்சரவை பதவியேற்பு விழாவில் திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் பங்கேற்கிறாரா? அவருடன் வேறு யாரெல்லாம் கலந்துக்கிறாங்க? தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக 134 இடங்களில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. இன்று தமிழக முதலமைச்சராக 6வது முறையாக அதிமுக பொதுச்செயலர் ஜெயலலிதா மற்றும் அவருடைய அமைச்சரவைகள் இன்று பதவியேற்கிறாங்க. அதற்கான ஏற்பாடுகளும் தீவிரமாக நடந்துகிட்டு இருக்கு. இந்த பதவியேற்பு விழாவில் மத்திய அமைச்சர்கள் மற்றும் முக்கிய பிரபலங்களும் கலந்துக்கிறாங்க. அதேபோல இந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்தளவு அதிமுக 134 இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றினாலும் ஒரு வலுவான எதிர்க்கட்சியாக 98 இடங்களில் திமுக கூட்டணியும் வெற்றி பெற்றுள்ளது. 89 இடங்களில் திமுக வெற்றி பெற்று ஒரு வலுவான எதிர்க்கட்சியாக இந்த சட்டப்பேரவையில் அமர உள்ளது. இந்த பதவியேற்பு விழாவில் திமுக தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான கருணாநிதிக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அதேபோல திமுக பொருளாளர் ஸ்டாலினுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அந்த அடிப்படையில் இன்று திமுக பொருளாளர் ஸ்டாலினும் இன்று முதலமைச்சர் ஜெயலலிதா பதவியேற்பு விழாவில் அவரும் கலந்து கொள்வார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. அவரோடு திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பலர் இந்த பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்ள இருப்பதாகவும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் இந்த பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்வார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. ஜபாஷ்.